Hello friends, welcome to Nammo Tailor. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இதோட வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம போய் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுடிதார் டாப்புக்கு நம்ம பேக் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணாம இருக்கு. அதனால நான் பேக் போர்ஷனை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிராஸ் பீஸோட அகலம் பாத்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கும். இந்த 2 இன்ச் அகலத்தை வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு சிங்கிள் ஃபுட் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம கேப் விட்டு தையல் போடணும். இதே மாதிரி அந்த நெக்கு ஃபுல்லாத்தையும் நான் வந்து இந்த கிளாத்தை வச்சு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் கரெக்டாக டர்ன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த கிராஸ் பீஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக நெக்லைன் ஸ்டிச் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விடுங்க. ஏன்னா யூ நெக்னால நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் டர்ன் ஆகும், இல்லைன்னா டர்ன் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஃபுல்லாக வந்து டர்ன் பண்ணி இந்த மாதிரி விட்டுடுறேன். டர்ன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக நம்ம ஒரு படிமான தையல் போடணும். இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது தான் உங்களுக்கு நெக்கோட ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த யூ ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கரெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. போட்டக்கப்புறமா பாருங்க நெக்கோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி வந்து இன்னொரு தையல் வந்து போடணும். நம்ம படிமான தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அது கீழேயே வந்து பார்டர் மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம இன்னொரு தையலும் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் எம் பண்ணல, அதனால நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைட் பக்கம் உங்களுக்கு டர்ன் பண்ணி காமிக்கிறேன் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இந்த எக்ஸஸா சின்ன சின்ன பீசஸ்லாம் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ரைட் சைட் பக்கம் டர்ன் பண்ணும்போது இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்லைன் வந்து முடிச்சாச்சு. இது பேக் போர்ஷனோட நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை ரைட் சைடு வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். பேக் போர்ஷனோட ரைட் சைடும் ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடும் இதே மாதிரி கரெக்டாக ஒன்றா வச்சுக்கணும். ஷோல்டர் வந்து கரெக்டாக ரெண்டுத்தோட ஷோல்டரும், பேக்கோட ஷோல்டர் ஃப்ரண்டோட ஷோல்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தையலுக்காக விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு தையலுக்கான போர்ஷனை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக ஷோல்டரோட லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக கிடைக்கும். இல்லைன்னா ஷோல்டர் லூஸ் அடிக்கும். இந்த மாதிரி தைச்சுக்கு அப்புறமா பாருங்க நல்ல பக்கமாக திருப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பார்டர் போர்ஷனில் மடிச்சு தைக்கணும். இந்த லைனிங் இல்லாமல் நம்ம குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதனால நமக்கு தேவையான அளவு கீழே வந்து மடிச்சு தைச்சுக்கோங்க. கீழே பார்டர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். தையலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து நம்ம மடிச்சு தைக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டக்கப்புறமா ரைட் சைட் திருப்பிட்டு இன்னொரு தையல் வந்து போடணும். நம்ம மேல் பக்கமாக போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக நான் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தையல் போட்டுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தையல் போட்டக்கப்புறமா மேலே வந்து பஃப் ஸ்லீவ்க்காக நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு மேல் போர்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. மேல் போர்ஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு பஃப் வைக்கிறதுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மார்க் பண்ண போர்ஷன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து எடைத்தையல்னா உங்கள் மிஷினில் எந்த சைஸ் வச்சா தையல் பெருசாக வருமோ அந்த சைஸில் வச்சு இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் மார்க் பண்ணியிருந்தனோ ஸ்லீவுக்கு அந்த அளவுக்கு தைச்சிட்டேன். தைச்சு முடிச்சக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு பெரிய பெரிய தையலாக இருக்கும். நான் கிட்டக்க வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க. த்ரெட் வந்து நல்லா சுருட்டிட்டு இருக்கும். இந்த சுருட்டினதை வந்து ரெண்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு சிங்கிளாக கிடைக்கும். இந்த த்ரெட்டை வந்து
லைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்துறாதீங்க, த்ரெட் கட் ஆகிடும். லைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் வந்து வரும். இந்த மாதிரி சுருக்கம் வர்றதுனால நம்ம சின்ன சின்ன ப்ளீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சுருக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பஃப் ஸ்லீவ்லேயே இது ஒரு மெத்தடு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சு தைப்பாங்க, அது ஒரு மெத்தடு. பஃப் ஸ்லீவ்லேயே நிறைய மெத்தட் இருக்கு, அதில் ஒன்று தான் இந்த மெத்தடு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கி எடுத்தாச்சு. சுருக்கி எடுத்தக்கு அப்புறமா ஷோல்டரோட சென்டர் போர்ஷன் பார்த்துட்டு கரெக்டாக ஆர்ம்ஹோல் சைடில் நம்ம இந்த ஸ்லீவ் போர்ஷனை அட்டாச் பண்ணணும். ஷோல்டரோட ரைட் சைடும் ஸ்லீவோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்ல சென்டர் நாச்சஸ் போட்டிருக்கோம், அந்த சென்டர் நாச்சஸை ஷோல்டரோட சென்டரில் வைக்கணும். பாருங்க, சென்டர் நாச்சஸ் தெரியுதா? இந்த சென்டர் நாச்சஸை ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஷோல்டரும் இந்த ஆர்ம்ஹோல் போர்ஷனில் வர கர்வும் ஸ்லீவ் போர்ஷனில் வர கர்வும் கரெக்டாக இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இல்லைன்னா மேலும் கீழும் வந்துடும், கரெக்டாக வந்து ஸ்லீவ் ஏற்ற முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வச்சு பார்த்துட்டேன், கரெக்டாக வருது. இப்போ வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் கிளாத்தை விட்டுட்டு தையல் போடுறேன். நம்ம கட் பண்ணும் போதே எந்த அளவுக்கு தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம தைக்கும் போது கிளாத்தை யூஸ் பண்ணணும். சென்டர் போர்ஷன்ல கரெக்டா இந்த சுருக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க, இல்லைன்னா கரெக்டா வராது. பாத்தீங்கன்னா ஸ்லீவும் டாப்போட ஆர்ம்ஹோல் போர்ஷனும் கரெக்டா வச்சு நம்ம தைச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கோம், இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு தையலும் போட்டு எடுத்துடணும். அந்த சுருக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் பெரிய தையல் வச்சேன், மற்றபடி நம்ம வந்து நார்மலா எந்த அளவுக்கு தையல் போட வைப்போமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டக்கு அப்புறமா சென்டர் போர்ஷனோட சுருக்கம் வந்து கரெக்டா வந்திருக்கும். பஃப் ஸ்லீவோட லுக் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். போடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா வந்து தூக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நிறைய வந்து பஃபா நல்லா சூப்பரா இருக்கணும்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவா கிளாத் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு போர்ஷனும் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, நெக்ஸ்ட் போர்ஷனோட ஷோல்டர் போர்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்லீவையும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணக்கு அப்புறமா ஆர்ம்ஹோல் போர்ஷனோட கரெக்டா கர்வுக்கு ஏத்த மாதிரி ஸ்லீவ் போர்ஷனோட கர்வை கரெக்டா வச்சுட்டேன். வச்சக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம வந்து தச்சுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மெத்தட் தான், எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து தைச்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் புரியலனா இப்போ இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரியும். நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஸ்லீவ் போர்ஷனும் ஆர்ம்ஹோல் போர்ஷனும் கரெக்டா அந்த கர்வுக்கு ஏத்த மாதிரியே நம்ம டர்ன் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸ்லீவ் தைக்கும் போது எப்பயுமே இழுத்து வச்சு தைக்க கூடாது. ஸ்லீவ் எந்த போர்ஷன்ல இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே நம்ம கிளாத்தை வச்சு தைச்சிட்டு வரணும். இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா நீங்க போடும் போது உங்களுக்கு சுருக்கம் வரும், அது வந்து நல்லா இருக்காது, அசிங்கமா தெரியும். இப்ப பாருங்க, கரெக்டா நம்ம டாப்போட போர்ஷனும் ஸ்லீவோட போர்ஷனும் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் 2 தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, ரைட் சைட் பக்கம் திருப்பி காமிக்கிறேன். சின்னதா ஒரு பஃப் வந்து கிடைச்சிருக்கு, இது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வந்து நம்ம சைடு போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ராங் சைட் பக்கம் திருப்பிட்டு இந்த ஸ்லீவ் போர்ஷனை வந்து இந்த மாதிரி வச்சு எந்த அளவுக்கு நம்ம தையல் போடணுமோ அந்த அளவுக்கு வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். கையோட சுற்றளவு 5 இன்ச்சுனால நான் 5 இன்ச்சு வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம ஆர்ம்ஹோல் போர்ஷன்லாம் கரெக்டா அளவு பார்த்து நாச்சஸ் போட்டிருப்போம். அந்த அளவுலாம் உங்களுக்கு தெரிஞ்சா கரெக்டா அதை மனசுல வச்சு நீங்க வந்து தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்பப்ப இந்த இன்ச்சி டேப்பை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டோமோ அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நான் உங்களுக்கு தைக்கும் போதே தெரியும், நான் அப்பப்ப இன்ச்சி டேப்ல வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டனோ அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணி இந்த மாதிரி தைச்சிட்டு வரேன். இப்ப கீழ் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் வைப்போம், அதுக்கான அளவு வந்து மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தையலுக்கு மார்க் பண்ணி நீங்க தைச்சிடுங்க.
இந்த மாதிரி ஒரு தையல் போட்டாச்சு. போட்டக்கு அப்புறமா அப்படியே கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அப்படியே நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுட்டு நான் அப்படியே வந்து எங்க முடிச்சோமோ அங்கேயே வந்து கரெக்டா ஆரம்பிச்சு ஸ்லீவ் போர்ஷன்ல முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தக்கு அப்புறமா பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம இன்னொரு போர்ஷன்லயும் சைடு ஜாயின் பண்ணணும். பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃபரன்ஸும் கிடைக்காது. பாருங்க, ஸ்லீவ் போர்ஷன்ல இருந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தனோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டா நோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. டாப்போட ஆம்கோல் போர்ஷன்ல கரெக்டா வந்து எங்க நாச்சஸ் போட்டிருக்கோமோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு தையலுக்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கோம் பாருங்க, 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி தைச்சிட்டு வரேன். கீழே ஓப்பன் போர்ஷன்ல மட்டும் உங்களுக்கு அளவு மாறும். ஓப்பன் போர்ஷன்ல 1 இன்ச் மார்க் பண்றேன். ஓப்பனுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இந்த அளவு வந்து மாறாம கரெக்டா வந்து தைச்சிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு குர்த்தியோட ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டா மார்க் பண்ணி தைச்சக்கு அப்புறமா பக்கத்துலயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு தையலும் போட்டு எடுத்துடலாம். நீங்க எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் பக்கத்துல வந்து ஒரு தையல் போடும் போது நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் இருந்தா கூட பிரிச்சு விட்டுக்கலாம். நம்ம சைஸ் வந்து பெருசானா கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணக்கு அப்புறமா கீழே ஓப்பன் வருது பாத்தீங்களா, இந்த ஓப்பன் போர்ஷன்ல கீழ் பக்கமா திருப்பிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் போர்ஷன் வருது. இந்த பார்டர் போர்ஷன்ல 2ஆ வந்து மடிக்கணும். நம்ம எப்பயுமே வந்து எப்படி மடிப்போமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நான் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுட்டு வரேன். பாருங்க, தையல் போடும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி மடிச்சு நான் தையல் போடுறேன்னு. இந்த குர்த்தியில வந்து நம்ம பா ஷேப் வந்து எடுக்கணும். இந்த பா ஷேப் எடுக்கிறதுக்கு பாருங்க எப்படி எடுக்கிறேன்னு. இந்த மாதிரி கரெக்டா வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப்பை மார்க் பண்ணி நீடில் வந்து கிளாத்ல குத்திட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணி ஆப்போசிட் போர்ஷனும் இதே மாதிரி வந்து மடிச்சு விடணும். மடிச்சு விட்டுட்டு கரெக்டா அந்த கரெக்டா பா ஷேப்பை கொண்டுட்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வரும், இல்லைன்னா கரெக்டா வராது. இந்த ஷேப் வந்து எப்படி கொண்டுட்டு வருதுன்னு தெரியலன்னா நான் ஆல்ரெடி குர்த்திக்கு வந்து எப்படி இந்த பா ஷேப் கொண்டுட்டு வருதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் வந்து கஷ்டமா தான் இருக்கும் தைக்க தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் பழகும் போது. அதுக்கப்புறம் நீங்க தைக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஷேப் வந்து ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க, கிளாத்தை டர்ன் பண்ணி ரைட் சைட் பக்கம் வச்சிருக்கேன். இந்த ரைட் சைட் பக்கம் வந்து இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த போர்ஷன்லயும் நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். அப்பதான் இதோட பினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்ப இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த போர்ஷன்லயும் தையல் போட்டு எடுக்கணும். உங்களுக்கு பா ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கிட்டக்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே தான் நம்ம வந்து ஆப்போசிட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கீழே இருந்து எப்படி தையல் போட்டுட்டு வரேன்னு பாருங்க. இந்த மாதிரி கரெக்டா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி நான் எண்டிங்கும் முடிச்சிட்டேன். இப்ப 2வது தையல் போட்டுட்டு இருக்கேன். கீழே இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் வந்து கரெக்டா வந்து முடிச்சிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு பினிஷிங் கரெக்டா வரும், இல்லைன்னா அன்ஈவனா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. பாத்தீங்கன்னா 2 சைடும் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்க பார்டர் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் கரெக்டா கீழே இருக்க போர்ஷன் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப கீழே கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி நல்லா அந்த ஃபோல்டிங் இருக்க பக்கத்துல நல்லா ஒட்டுக்கா தையல் போடுங்க. அப்பதான் பினிஷிங் வந்து நீட்டா வரும், இல்லைன்னா அன்ஈவனா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு தையல் போட்டுட்டேன். அப்படியே கிளாத்தை டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிட்டு ரைட் சைட் பக்கம் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பேக் போர்ஷன்ல இருக்க கீழே இருக்க பார்டர் போர்ஷனை ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி மடிச்சுட்டேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஃபோல்டு பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி மடிச்சு வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். நம்ம லைனிங் வச்சு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதை விட லைனிங் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் முடிச்சாச்சு. உங்களுக்கு குர்த்தியை வந்து டர்ன் பண்ணி நல்ல பக்கம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சுடிதார் தைச்சி முடிச்சக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.